ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தாளிப்பு வடகம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் வெந்தயம் 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது இதில் 20 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பழுத்த தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முருங்கைக்காய் 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு காய் பாதி வெந்து வரட்டும். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் பாதி வெந்துடுச்சு. இப்போது சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. காரக்குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் மறுபடியும் மூடி போட்டு குழம்பு கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம காரக்குழம்பு எண்ணெயில் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.